அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். பிறந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என நாம் பிரார்த்திக்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளோடு நான் டில்ஷாட் தேவதாசன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். மாகாண சபைகளின் நிர்வாக மாவட்டங்களுக்கான கண்காணிப்பு விஜயம் ஒன்றை தேர்தல்கள் ஆணையாளர் இன்று ஆரம்பிக்க உள்ளார். இம்முறை சிறுபோகத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 12,000 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு. அதிக அளவிலான நெல் அம்பாறை மாவட்டத்தில் கொள்வனவு. எட்வர்ட் ஸ்னோடனுக்கு நெருங்கிய தொடர்புடைய பத்திரிகையாளரிடம் 9 மணித்தியால விசாரணை. இனி விரிவான செய்தி. மாகாண சபைகளின் நிர்வாக மாவட்டங்களுக்கான கண்காணிப்பு விஜயம் ஒன்றை தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய இன்று ஆரம்பிப்பதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. விசேடமாக வடமாகாணத்தில் நாளை நேரடி கண்காணிப்பு நடவடிக்கையில் தேர்தல்கள் ஆணையாளர் ஈடுபட உள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் முகமது தெரிவித்தார். எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற மாகாண சபைகளுக்குரிய நிர்வாக மாவட்டங்களுக்கான கண்காணிப்பு சுற்றுலா ஒன்றை தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய இன்று முதல் ஆரம்பிக்கின்றார். முக்கியமாக குறித்த மாவட்டங்களின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போது தேர்தல் சட்டமீறல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது பற்றியும் ஆய்ந்தறிய உள்ள தேர்தல்கள் ஆணையாளர் போலீசாருக்கு குறித்த மாவட்டங்களின் போட்டியிடுகின்ற அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் என்பவற்றின் பிரதிநிதிகளுக்கும் அம்மாவட்டங்களின் அரசாங்க அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல்களை நேரடியாக வழங்கவும் உள்ளார். முக்கியமாக நாளை யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற 3 கூட்டங்களில் ஏற்கனவே குறித்துரைக்கப்பட்டவர்கள் அறிவூட்டப்படவிருக்கின்றார்கள். அத்தோடு 22ஆம் தேதி 10 நிர்வாக மாவட்டங்களிலும் அஞ்சல் வாக்குகள் விநியோகிக்கப்படுவதை, முக்கியமாக முல்லைத்தீவு, வவுனியா, குருநாகலை ஆகிய மாவட்டங்களில் இவை விநியோகிக்கப்படுகின்ற முறை பற்றியும் தேர்தல்கள் ஆணையாளர் நேரடியாக கண்காணிக்க உள்ளார். இம்முறை சிறுபோகத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 12,000 மெட்ரிக் டன் நெல் அரசாங்கத்தினால் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்கின்றது. அதிக அளவிலான நெல் அம்பாறை மாவட்டத்திலிருந்து கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக சபையின் தலைவர் KP ஜெயசிங்க தெரிவிக்கின்றார். அம்பாறை மாவட்டத்திலிருந்து 4,000 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதுடன் அத்துடன் கிளிநொச்சி, பொலனறுவை, அனுராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் நெல் கொள்வனவு செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதற்காக 400 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இம்முறை சிறுபோகத்தில் 1,10,000 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்ய எதிர்பார்ப்பதுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்கின்றது. திம்புள்ள, பத்தனை மற்றும் ஹட்டன் பகுதிகளில் அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் இடையே நேற்று இடம்பெற்ற மோதல் தொடர்பில் 2 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த மோதல் சம்பவம் தொடர்பில் 2 தரப்பினரும் முறைப்பாடு செய்துள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன கூறினார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் ஆதரவாளர்கள் இரு தரப்பினருக்கும் இடையே நேற்று மாலை இந்த மோதல் ஏற்பட்டிருந்தது. திம்புல பத்தனை பகுதியில் 2 தரப்பினருக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலில் 14 வாகனங்களும் சேதம் ஏற்பட்டிருந்ததுடன் ஒருவர் காயமடைந்தார். இதேவேளை ஹட்டன் பகுதியில் 2 தரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் மற்றும் ஒருவர் காயமடைந்தார். மோதல்களில் காயமடைந்தவர்கள் கொட்டகலை மற்றும் ஹட்டன் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். எதிர்வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள 5ஆம் ஆண்டு புலமை பரிசல் பரீட்சைக்கு 5 தினங்களுக்கு முன்னரே செயலமர்வுகள், விசேட வகுப்புகள், கருத்தரங்குகள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டமை மாணவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என இலங்கை ஆசிரியர் சேவைகள் சங்கம் தெரிவிக்கின்றது. இந்த நடவடிக்கையினூடாக மாணவர்களின் கல்விக்கான அடிப்படை உரிமை மீறப்படுவதாக சங்கத்தின் பிரதம செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார். இலவச கல்விக்கு இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். எனவே மாணவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த விடயம் தொடர்பில் வெளியான சுற்றறிக்கை மீளப் பெற வேண்டும் எனவும் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பிரதம செயலாளர் தெரிவித்தார். இதேவேளை செயலமர்வுகள், விசேட வகுப்புகள், கருத்தரங்குகளை நடத்துவதற்கான தடை நேற்று நள்ளிரவு முதல் எதிர்வரும் 25ஆம் தேதி நண்பகல் வரையில் அமலில் இருக்கும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார கூறினார்.
இந்த விதிமுறைகளை மீறுபவர்கள் தொடர்பில் தகவல் அறிந்தால் போலீசாருக்கு தெரியப்படுத்துமாறும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இயற்கையில் உள்ள வளங்களை பயன்படுத்தி உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதென்பது சுய தொழிலாக அமைவதுடன் அது அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது. வடமேல் மாகாணம் புத்தளம் மாவட்டத்தில் தெங்கு முக்கோண வலயத்தில் தென்னையிலிருந்து பல்வேறு உற்பத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எல்லா வளங்களும் ஒருங்கே அமையப்பெற்று அழகிய மாவட்டமாக விளங்கும் புத்தளத்தில் தென்னை மரத்திலிருந்து தென்னோலை பின்னுதல், ஈக்கிள் எடுத்தல், பாய் இழைத்தல், சிரட்டை கறி எடுத்தல் போன்ற பல்வேறு உற்பத்திகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இப்பகுதியில் உள்ள பல குடும்ப பெண்கள் தமக்கான வருமானத்தை ஈட்டித்தரும் தொழிலாக இதனையே சுயாதீனமாக மேற்கொண்டு வருகின்றனர். வீணாகக்கூடிய தென்னை வளங்களை பயன்படுத்துவதன் மூலம் அழகும் ஆரோக்கியமும் கொண்ட உற்பத்திகளை பெறுவதுடன் அவை வருமானமாகவும் அமைவது பெண்களிடத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்னோலை பின்னி விற்பனை செய்வது பிரதான தொழிலாக காணப்படுகின்றது. 100 சோடி தென்னோலை 2000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகின்றது. கணவனை இழந்த பெண்களுக்கும் ஆதரவற்ற பெண்களுக்கும் இந்த தொழில் வாழ்வாதார தொழிலாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் ரகசியங்களை வெளியிட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்ட எட்வர்ட் ஸ்னோடனின் நெருங்கிய தொடர்புடைய பத்திரிகையாளர் டேவிட் பிரேசிலுக்கு திரும்பியுள்ளார். ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்துள்ள எட்வர்ட் ஸ்னோடனின் நெருங்கிய தொடர்புடைய பத்திரிகையாளரான டேவிட் மிரண்டா லண்டன் ஹீத்ரூ விமான நிலையத்தின் வழியாக தனது சொந்த ஊரான பிரேசிலை வந்தடைந்தார். 28 வயதான டேவிட் மிரண்டா பிரிட்டிஷ் அதிகாரிகளின் 9 மணித்தியால விசாரணைகளின் பின்னர் அவரது சொந்த ஊரான பிரேசிலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இந்த விசாரணைகளின் போது 15,000 முதல் 20,000 வரையிலான ஆவணங்கள் பற்றிய தகவல்களை ஸ்னோடன் தன்னிடம் வழங்கியிருந்தார் என்பதனை விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத சட்டத்தின் மூலம் அதிகபட்ச நேரம் விசாரிக்கப்பட்டது வருத்தம் அளிப்பதாக டேவிட் கருத்து வெளியிட்டுள்ளார். கைத்தொலைபேசி மற்றும் தரவு காவிகளையும் விசாரணை அதிகாரிகள் கைப்பற்றினர். பக்தாத்தில் உள்ள ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அலுவலகம் குண்டு வைக்கப்பட்ட 10வது ஆண்டு நினைவு நாள் ஜெனீவாவில் நினைவு கூறப்பட்டது. 2003ஆம் ஆண்டு பக்தாத்தில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம் குண்டு வைக்கப்பட்ட 10வது நினைவு தினம் உலக மனிதாபிமான தினமாக ஜெனீவாவில் அனுஷ்டிக்கப்பட்டது. பக்தாத்தின் ஐநாவின் அலுவலகம் தீவிரவாதிகளால் குண்டு வைக்கப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவத்தில் ஐக்கிய நாடுகளைச் சேர்ந்த சிறப்பு பிரதிநிதிகள் உட்பட உதவி வழங்கும் நிறுவனங்களின் ஊழியர்கள் 22 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தினை நினைவுகூரும் உலக மனிதாபிமான தினமாக நேற்று பலியானவர்களுக்கு அஞ்சலி செய்யும் நிகழ்வு ஜெனீவாவில் உள்ள ஐநா அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கை மத்திய வங்கி நேற்றைய தினம் வெளியிட்ட நாணய மாற்று வீதங்களை சுமந்து வரும் பிஸ் பஸ் தொகுப்பு அடுத்து
அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எமது மணித்தியால செய்தியை 10:25க்கும் எதிர்பாருங்கள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.